ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். ஒரு பேரிஷ் மார்க்கெட்ல நம்ம என்ன மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலான்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நிப்டி 50 கரண்டா 23,165ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல 23,800ல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஹெட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு டபுள் ஹெட்டர்ன்றது ஜென்ரலா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் குறிக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க இருந்து மார்க்கெட் புல் டவுன் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. இப்போ 23,000 ஒரு 450 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருந்தது. அது ஆல்ரெடி பிரேக் பண்ணி லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22,735. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி இது ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்டாரிக்ல பார்க்கும்போது இங்க பாருங்க இந்த ஜோன்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இந்த இடத்துல ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி இங்கே 23,165ல ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ 22,750 ஆர் 700 நம்ம பார்க்கும்போது அனதர் 300 to 450 பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 450 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஒரு பேரிஷான வியூ இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம்னா பேர்புட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேர்புட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மணில போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிடணும். அதே மாதிரி இந்த மணில போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க காட்டுறேன் பாருங்க. என்னோட எக்ஸ்பைரி டேட் இந்த மந்த் எண்டோட எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்கேன், மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,165ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட க்ளோஸ் த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அடுத்த மணில பாத்தீங்கன்னா நான் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிருக்கேன். ஸோ ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது என்ன நடக்குது, நம்மளுக்கு மார்க்கெட் கீழே போக போக எனக்கு காசு வரும்னு காட்டுது. இதோட ஃபிளிப் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல போகிறப்போ ஒரு நல்ல அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும். அதாவது 100 ஈவன் 200% ப்ராஃபிட் கூட வரும் அப்படின்ட்டு இங்க காட்டுது. பட் அதே கீழே போகிறப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ற என்டையர் காசு, அதாவது 100% நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ என்னோட ரிஸ்க் அப்பிடேட் அவ்வளோ இல்லை. என்னோட ரிஸ்க்கை நான் கம்மி பண்ணணும், என்னோட லாஸை மினிமலைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மணில போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் நான் செல் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்றப்போ என்ன ஆகுனா எனக்கு மார்க்கெட் மேலே போகிறப்போ காசு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி ஆப்போசிட் எஃபெக்ட். ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது நம்மளுக்கு மார்க்கெட் கீழே போகும்போது காசு கிடைக்குது. அதையே நம்ம செல் பண்றப்போ மார்க்கெட் மேலே போகிறப்ப எனக்கு காசு கிடைக்குது. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? இப்போ எனக்கு அடுத்த மணியோட இந்த பை ஆப்ஷன் நான் இங்க பை பண்றேன் இல்லையா, இதோட இது பாருங்க, பிரீமியம் பாருங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 268 ரூபாய் கொடுத்து நான் இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அப்போ நான் 268 ரூபாய் கொடுக்குறேன். இதை நான் செல் பண்றப்போ இங்க பாருங்க 176 ரூபாய் நான் கலெக்ட் பண்றேன் பிரீமியம். அப்போ இந்த 268 மைனஸ் 176 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 92 ருபீஸ். எனக்கு முன்னாடி நான் வெறும் பை பண்றப்போ இந்த 268 ரூபாயும் லூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்தது. இப்ப நான் செல்லும் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த அவுட் ஆஃப் 268 ரூபாயில வெறும் 92 ரூபாய் மட்டும்தான் நான் லூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாக்குறப்போ என்னோட லாஸ் இங்க பாருங்க மேக்சிமம் 16%. முன்னாடி 100% காட்டுச்சு, இப்ப வெறும் 16% தான் காட்டுது. அதாவது என்னோட மேக்சிமம் லாஸ் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 55,000 ரூபாய் தேவைப்படும். இந்த 55,000 ரூபாயில என்னோட மேக்சிமம் லாஸ் பாத்தீங்கன்னா 6,900 ரூபாய் இருக்கும். பட் அதே மார்க்கெட் பாத்தீங்கன்னா பை எக்ஸ்பைரி 23,000 கீழே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் 12,000 ரூபாய், 11,880 ரூபாய், ஆல்மோஸ்ட் 28%, 28% ஆஃப் 55,000 எனக்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? என்னோட லாஸை கம்மி பண்ணிட்டேன், என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். என்னோட வியூ கரெக்டா இருக்கிற பட்சத்துல எனக்கு ஒரு நல்ல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் எனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியோட பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ரா.